ஹை ஃப்ரெண்ட்ஸ், எஸ்வி ஸ்டோர் சார்பாக அனைவருக்கும் ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள். அண்ட் ஆயுத பூஜா கும்பிட்டுருப்போம் எல்லாரும். இப்போ சரஸ்வதி பூஜைக்கு வந்திருக்கோம். இந்த தருணத்தில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே குட்டீஸ் எல்லோரும் நல்லா படிக்கணும் அண்ட் எல்லோரும் பெரிய ஆகணும், வேலை இல்லாதவங்களாம் வேலை கிடச்சிடணும். இது மாதிரி தான் நான் வேண்டி சாமி கும்பிட்டுருக்கேன். அண்ட் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் ஒன்று உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். எனக்கு ரீசெண்டாக இப்போ தெரிஞ்சுது. அது இன்றைக்கி சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும்ன்றதுனால இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமி ஃபோட்டோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோவில் லட்சுமி அம்மா இருக்காங்க, சரஸ்வதி அம்மா இருக்காங்க. லட்சுமி அம்மா யார், சரஸ்வதி அம்மா யாருன்னு தெரியலன்னா இந்த இப்போ நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. தாமரமலையில் இருக்கவங்க லட்சுமி அம்மாவும், வீணை வச்சிருக்கவங்க வந்து சரஸ்வதி அம்மா. ரெண்டு பேருமே வணங்கக்கூடிய கடவுள் தான். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அதிகமாக செல்வம் உள்ளவன் வந்து அடக்கமாக இருக்கணுன்றதுனால சமணக்கால் போட்டு தாமரை மலையில் உட்காந்துருக்காங்க லட்சுமி அம்மா. அதுவே நல்லா படித்து கல்வி உள்ளவன் வந்து நல்லா கம்பீரமாக இருக்கணும் அப்படின்றதுனால வீணையோட அவங்க வந்து கால் மேலே கால் போட்டு நம்ம சரஸ்வதி அம்மா உட்காந்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி. ஸோ உங்கள் வீட்லையும் இந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா, இந்த மாதிரி லட்சுமி அம்மா சரஸ்வதி அம்மா ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்களும் போய் பாருங்கள். அண்ட் உங்கள் பசங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. செல்வம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து அடக்கமாக இருக்கணும், கல்வி அதிகமாக இருக்கிறவங்க கம்பீரமாக இருக்கணும். ஸோ அதுதான் இந்த சரஸ்வதி பூஜைக்கு நான் கற்றுக்கிட்டது. அதை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நல்லதே நினைப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம், எப்பவும் சந்தோஷமாக இருப்போம். பாய்.